அதற்கு பிறகு அந்த ஜாமீன்ல வெளியில வந்த அந்த தஷ்வந்த் என்ன பண்றார் அப்படின்னா, வீட்டில் இருந்த தன்னுடைய அம்மாவையும் கொலை செய்துவிட்டு, வீட்ல இருந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மும்பைக்கு தப்பி ஓடி விடுகிறார். காவல்துறை தேடி தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தி மும்பையிலிருந்து கைது பண்ணி அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவர் சிறை போறார். இன்றைக்கு என்ன மன வருத்தம் அப்படின்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த தர்ஷன் தரப்புல இருந்து மேல்முறையீடு போயிருக்காங்களே, அந்த விசாரணை எல்லாம் முடிவடைந்து 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் ஒத்துப்போகல. இந்த மரபணு சோதனை பண்ணாங்க. அதுவுமே ஒத்துப்போகல அப்படிங்கிற அதன் அடிப்படையில இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதோடு, அந்த தாய் கொலை வழக்குலயுமே என்னன்னா, முதல்ல சாட்சியாக இருந்த அந்த தஷ்வந்தனுடைய தந்தை பிறகு பிறல் சாட்சியாக மாறிடுறார். அதனால அந்த வழக்குல இருந்துமே தாயினுடைய அந்த கொலை வழக்குல இருந்துமே விடுதலை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் முன்னதாகவே. இப்போ இந்த சிறுமியினுடைய இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல இருந்துமே ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததால விடுவிக்கப்படுவதால உடனடியாக அவருக்கு விடுதலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு